கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன வாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதி, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை. உங்களுடைய சத்துருக்களை கண்டு நீங்கள் கலங்குகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உங்களுடைய சத்துருக்களுடைய எல்லைகளை ஆளும்படியாக, சத்துருக்களுடைய சொத்துக்களை நீங்கள் வாங்கி பயனடையும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரேல் மக்களை கூட அவர்களுடைய சத்துருக்களாகிய எகிப்தியர், மோவாபியர், பெலிஸ்தியர், அம்மோனியர், எபூசியர் என்று எல்லா சத்துருக்களுடைய எல்லைகளை கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு சத்துருக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கீங்க இல்லையா? அவர்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்தோடி போவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நிலப்பரப்புகளை, அவர்களுடைய சொத்துக்களை ஆளும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. சர்வ வல்லவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இப்பொழுதே விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வந்து சேருகிறது. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இஸ்ரேல் மக்களை காத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய சத்துருக்களுடைய நிலப்பரப்புகளை, சொத்துக்களை வாங்கி உங்களுக்கு அனுபவிக்கும்படி கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.